ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் லைவ் போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால தான் இன்னைக்கு இந்த தம்ப்நெயிலை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஆப்புக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே ஏஐயில் மாறிடுச்சு. ட்ராயிங் பண்ணுறது கூட ஏஐயில் மாறிடுச்சு. சொல்லப்போனால் செல்லுலேயே பார்த்து எல்லாம் அவுட்லைன் பண்ணிடுறாங்க. செல்லுலேயே ஷேடிங் பண்ணுற மாதிரியும் நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு. ரியலி பார்த்தீங்கன்னா நான் 6 மந்த்துக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவுட்லைன்லாம் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக எனக்கு நான் இந்தமாரி ஏஐ ஆப்பை யூஸ் பண்ணேன். அதனால் என்னால் ஒரு ஃப்ரீ ஹேண்டு போர்ட்ரேட் ட்ராயிங் கூட அந்த அவுட்லைன் பண்ணுறதுக்கு எபிலிட்டி எல்லாமே போயிடுச்சு. ஓகே, இப்போ டோட்டலாக அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ண போகிறேன். அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எந்த ஏஐ ஆப்புமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவுட்லைன் எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட பாருங்கள். அப்படி நீங்கள் கமிஷன் ஒர்க் நான் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் சரியாக வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் கமிஷன் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம டைமுக்குள்ளே கரெக்டாக பண்ணி கொடுக்கணுன்றதுனால நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக அவுட்லைன் போடணுன்றதுக்காக நீங்கள் ஏஐ ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதையே வந்து நீங்கள் லைஃப் டைமும் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணி இந்த ஏஐ ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டாக நான் வந்து அவுட்லைன் பண்ணுறது ஃப்ரீ ஹேண்டில் பண்ண போகிறேன். சிங்கர் டி இருக்காங்களே, ஸோ அவங்களோட போர்ட்ரேட் ட்ராயிங் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அந்த வாலில் நான் ஒரு அளவுக்கு டிஸ்டன்ஸாக இருக்கிற அளவுக்கு நான் ஒட்டிப்பேன். ஸோ இது லைவ் ட்ராயிங் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரீட்டில் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது எப்படி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போர்டு இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஆள் உட்கார மாதிரி இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஆள் இல்லாத காரணத்தினால ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் ஒட்ட போகிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்பயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெஃபரன்ஸ் தான் பார்த்து வரைவேன். உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அப்படி ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஒட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு வரேன். நான் போயிட்டு இந்த வாய்ஸ்லாம் நான் கட் பண்ணிடுறேன், அப்படியே பேச மாட்டேன். ஓகே, வரைஞ்சி முடிச்சோடனே பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்னு. 6 மந்த்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஃப்ரீ ஹேண்டில் அவுட்லைன் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். டன், இதுதான் வரைஞ்சி முடிச்சிருக்கேன். இதுதான் அவுட்புட். 6 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீ ஹேண்டில் போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டச் விட்டு போச்சு, சரியாக பண்ணவும் முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட் கொண்டு வந்திருக்கேன். மேபி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இதை விட நல்லா அவுட்புட் எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்கிறேன். பாருங்கள். டிராயிங்கோட ரெஃபரன்ஸ் பிக்சர் இதுதான். அண்ட் டிராயிங் பண்ணது இது ஓரளவுக்கு தான் நல்லா அவுட்புட் கொண்டு வர முடியுது. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தா. அவ்வளோதாங்க, இதோட இந்த டிராயிங்கை நான் முடிச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி ஏஐ ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட விட்டுருங்க. ஸோ இல்லைனா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, இன்னொரு நாள் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ட்ராயிங்கில் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரஞ்சித்.